அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கை மாறினாலும் கூலி மாறாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்கிற கிதாபிலே 1421வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் தான் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து யாருக்கேனும் தேவையுள்ள ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிய்யத்தோடு வெளியிலே புறப்படுகிறார். அதுவும் அவர் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் தான் அந்த செல்வத்தை தர்மமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நிய்யத்தோடு வெளியிலே செல்கிறார். அப்படி இரவு நேரத்தில் தான் வைத்திருந்த அந்த பையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு யாராவது ஒரு மனிதர் தோன்றுவாரா, யாரேனும் தேவையுடையவர் தோன்றுவார்களா, அவர்களிடத்தில் இதை கொடுத்து விடலாம் என்று நடந்து வருகிற பொழுது ஒரு மனிதன் தென்படுகிறான். அந்த மனிதரிடத்திலே இந்த செல்வத்தை, இந்த பணத்தை நீ வைத்துக்கொள் என்று அவர் கொடுத்து விடுகிறார். இரவு நேரம், லைட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. சரி, ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் உதவி என்று, இப்போ நம்ம கொடுத்துடலாம் என்று அவர் கொடுத்து விடுகிறார். மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள், யாரோ ஒரு மனிதர் தான் வைத்திருந்த பண முடிப்பை ஒரு திருடனுக்கு தர்மமாக கொடுத்து விட்டார் என்று சொன்ன செய்தி அவருடைய காதுக்கு வருகிறது. ஆஹா, நாம் தானே அந்த பண முடிப்பை கொடுத்தோம், இரவு நேரத்தில் போயும் ஒரு திருடனிடத்தில் கொடுத்துட்டோமே. நாம் கொடுத்த செல்வம், நாம் கொடுத்த அந்த பண முடிப்பு ஒரு நல்ல மனிதரிடத்தில் போயிருந்தால் அதற்குண்டான கூலி கிடைத்திருக்குமே என்று அவர் கொஞ்சம் வருத்தப்படுகிறார். உண்மைதானுங்க. இப்போ நாம் ஒரு 10 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஒரு ஏழை எளிய மனிதன், இந்த தேவையாக இருக்குதுங்க, பசிக்குது, எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம கொடுக்கக்கூடிய அது 10 ரூபாயாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பணம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இன்றைக்கி எத்தனையோ மிஸ்கீன்கள், எத்தனையோ முசாஃபிர்கள் ஒயின் ஷாப்பில் போய் நின்று தண்ணி அடிக்கிறத பார்க்க தான் செய்கிறோம். ஊரெல்லாம் பஸ் ஸ்டாண்டுகளில் மற்ற இடங்கள்லாம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு காசை வாங்கிட்டு சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்குறத பார்க்குறோம். இதெல்லாம் நாம் நேரடியாக பார்த்த காட்சிகள். ஆகையினால்தான் இதை உதாரணமாக சொல்கிறேன். அப்போ உண்மையாகவே யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து கொடுத்தால் ஒரு மன திருப்தி. ஆனால் நாம் ஒரு தவறான மனிதருக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மனிதர் வேண்டுமானால் தவறு செய்யலாம், நாம் கொடுத்த தர்மத்திற்கு உண்டான நன்மையை இறைவன் கொடுத்து விடுவான். அப்போ அந்த செல்வந்தர் என்ன செய்கிறார், ஆஹா, நம்ம இரவு நேரத்தில் ஒரு திருடனுக்கு போய் கொடுத்துட்டுமே, நீ இன்னைக்கு இரவு ஒரு நல்ல மனிதரிடத்தில் என்ன செய்யணும், ஒரு பண முடிப்பு கொடுத்துடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி மறுநாள் இரவு என்ன செய்கிறாரு, பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பண முடிப்பை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் அப்படியே யாருக்காவது தேவை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வருகிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணு நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிற எனக்கு தேவை இருக்குதுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த பணத்தை கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை கொடுத்து முடித்த உடனே மறுநாள் காலையில் பரவலாக பேசப்படுகிறது, இரவு நேரத்தில் யாரோ ஒருவர் பண முடிப்பை எடுத்துக்கொண்டு ஒரு விபச்சாரிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன செய்தி இந்த மனிதருக்கு எட்டுகிறது. ஆஹா, நம்ம 2வது நாளும் கொடுத்த இந்த பண முடிப்பு ஒரு தவறான செயலை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டோமே. நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணம் நமக்கு மன திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு, ஒரு நல்ல ஏழையாக இருக்கக்கூடியவருக்கு போய் சேர்ந்திருந்தால் நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டு இருக்குமே என்கிற ஒரு சின்ன வருத்தம். இனி 3வது நாளாக இன்னைக்காவது நம்ம ஒரு நல்ல மனிதருக்கு போய் என்ன செஞ்சிடணும், பணத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார், மறுநாள் 3வது நாள் என்ன செய்கிறார், கொஞ்சம் பண முடிப்பை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தை தயாராகிறார். அந்த நேரத்தில் 3வது நாள் பண முடிப்பை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்படக்கூடிய
தேவைப்படக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடணும், பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் அவர் அப்படியே நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிற பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, யாசகத்தை கேட்பதை போன்று கேட்கிறார். இவர் சரியான ஆள் தான், இவருக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, பண முடிப்பை கொடுத்துட்டு வந்துடுறார். மறுநாள் காலையிலே பரவலாக ஒரு செய்தி பேசப்படுகிறது. இரவு நேரத்தில் ஒரு மனிதர் 3வது நாளாகவும் பண முடிப்பை ஒரு வசதியான மனிதரிடத்தில் கொடுத்து விட்டார். அவருக்கு அது தேவையே கிடையாது, ஆனால் பேராசை அவரை சும்மா விடலை. கிடைக்கிற காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார், 3வது நாள் ஒரு வசதியான ஒரு நபரிடத்தில் பண முடிப்பை கொடுத்து வருகிறார். மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள், இன்றைய தினத்திலும் அந்த வசதியான மனிதர் என்ன செய்கிறாரு, அந்த பண முடிப்பை கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் வந்துட்டு ஒரு வசதியான நபரிடத்தில் கொடுத்துட்டாரே, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு போயிருந்தால் நல்லா இருக்குமே என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிற விஷயம் அவருடைய காதுக்கு எட்டுகிறது. அதற்கடுத்து அவர் என்ன முடிவெடுத்தார், இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.